ஸ்டேஜுக்கு காசு கொடுத்தாச்சு, டெக்கரேஷன் காசு கொடுத்தாச்சு, ஆடியோக்கு மட்டும் காசு கொடுக்கணும். தம்பி அண்ணே ஆடியோ பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். எவ்வளோ ஆடியோக்கு? 15,000 ரூபா. நோ, என்னடா ரெண்டு ஸ்பீக்கர் கட்டிட்டு 15,000 நேத்து ஊழல் புள்ளை பாட்டு 10 ரூபா போட்டு குத்து குத்துனீங்களா? அதுக்கு இதுவே கம்மி தான். நோ, இருந்த பசங்கள்ட்ட வாங்கி தரேன். ஹலோ லே மச்சான், பொங்கல்டா. ஹாப்பி பொங்கல் தான். ஹலோ யாரு? ஹலோ லே மச்சான், பொங்கல் வசூல்டா. மச்சான் சர்வர் இஷ்யூடா. கண்ணா உருட்டி தின்ன ஆசையா. ஹலோ லே மச்சான், பொங்கல் வசூல்டா. மச்சான் அக்கௌண்ட்ல காசு இல்லடா, கையில தான்டா இருக்கு. கண்ணா 2 உருட்டி தின்ன ஆசையா. ஹலோ லே மச்சான், பொங்கல் வசூல்டா. நேத்து அனுப்ப போனடா, லாஸ்ட் பின் போறப்ப போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டா. சரிடா, இப்ப அனுப்பி விடுறா. நானே சுவிட்ச் ஆஃப் ஆன போன்ல இருந்தா பேசுறேன். கண்ணா 3 உருட்டி தின்ன ஆசையா. ஹலோ மச்சான், கேக்குதாடா? கேக்குதுடா, சொல்லுடா. மச்சான் பொங்கல் வசூல்டா. இப்ப கேக்குறடா. ஹலோ 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 போன் என்ன? ஹலோ ஹலோ டேப் ஆடம் கொப்ப மோன ஓரா. அண்ணா ஆடியோ காசு ஜிபேல அனுப்பிச்சு விட்டேனா? ஏதுடா காசு உனக்கு? என் காசு தான்டா. ஒருத்தர் கால் பண்றான்டா. ஹலோ சொல்லு மச்சான், என்ன விஷயம்? ஏய் மச்சான், பொங்கலுக்கு வசூல் காசு கேட்க பண்ணண்டா, நீ போன் எடுக்கவே இல்லடா. மச்சான் நான் இப்போ எடுக்கலாம்னு நினைச்சுக்கூடா. டேய் எங்க போற? குளத்துல குளிச்சிட்டு இருந்தேன்டா, செயின் ஒண்ணு மிஸ் ஆயிட்டு, அதான் இருக்கான்னு பார்க்க போறேன். என்ன செய்யற? தங்கமா? இல்ல சும்மா 50 ரூபா செயின்டா. சும்மா 50 ரூபா செயினா? ஐயோ, இந்த வைர செயின் உங்களுதா? வைரமா? ஆமான்னு சொல்லிடுமா? ஏ மாப்பிள, ஆமான்னு மட்டும் சொல்லாத மாப்பிள, சொன்னா கேளு. கோடாலிக்கு அதை கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல மாப்பிள. மாப்பிள ஒருத்தர் ஆத்துல குடத்தை வச்சிருப்பாரு, அதுல இருந்து ஒருத்தங்க எடுத்து காமிப்பாங்க தங்கம் வைரம் அப்படின்னு. ஆனா அது எண்டுலன்னு சொல்லிடுவாரு. அவரோட காமிக்கும் போது ஆமான்னு சொல்லிடுவாரு. உடனே அது தங்கம் வைரம் எல்லாத்தையும் சேர்த்து அவர்கிட்ட கொடுத்துருமாப்ல. அதே மாதிரி அது எது காமிச்சாலும் இல்லன்னு சொல்லிடு. உடனே அது எல்லாத்தையும் சேர்த்து நம்மள்ட்ட குத்துரும். என்ன சொல்ற? சரி மாப்பிள. மாப்பிள இல்லன்னு சொல்ல அவங்கள்ட்ட. இல்ல இல்லையா? புளுக் புளுக். ஏ ஐயோ, இந்த தங்க நெக்லஸ் உங்களுதா? இல்ல இல்ல, இதுவும் என்னது இல்ல. இல்லையா? புளுக் புளுக். A few minutes later. ஐயோ, இந்த செயின் உங்களுதா? மாப்பிள ஆமான்னு சொல்லு. ஆமா. சை, எடுத்துட்டு ஓடு. தங்க செயின் வைர செயின் குடுக்கல? கிட்ட வா, வேணா 2 செருப்படி குடுக்குறேன். சரி போனா போகுதுன்னு தங்கத்திலயும் வைரத்திலயும் செயின் குடுக்கலான்னு பார்த்தா சாதா செயின் தான் உண்டுன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கு தங்கத்திலயும் வைரத்திலயும் தள்ளு தள்ளு தள்ளுன்னு தள்ளுறாங்க. மூட்டு கிளம்புடா. தம்பி, தங்க வேலை கம்மியா இருக்கும்போது தங்கம் எடுத்துட்டு வந்துருவோம் வாப்பா. வாமா போலாம். ஒரு நிமிஷம் இருமா. தங்க விலை கிடுகிடு உயர்வே. 1 பவுன் 75,000. என்னமா ஒரு பொண்ணு 75,000 போட்டிருக்கு? அப்படியா? அடுத்த வேலை ஏறதுக்குள்ள வாங்கிட்டு வந்துருவோம் வா. இப்ப என்ன அனுப்பியிருக்கானுங்க? தங்க விலை குடுகுடு உயர்வு. 1 பவுன் 80,000. ஏமா என்னமா அதுக்குள்ள 80,000 வந்துட்டு? ஏமா வண்டியில உட்காரமா? எடுப்பா வண்டி எடுப்பா. மறுபடியும் என்ன மெசேஜ்? தங்க விலை என உயர்வே. 1 பவுன் 85,000. ஏமா என்னமா அதுக்குள்ள 85,000 வந்துட்டு? வண்டியை சீக்கிரம் கடைக்கு கொடுப்பா. உட்காரமா, பெட்ரோல் போட்டேன். ஒரு நிமிஷம் இருமா. மறுபடியும் என்ன? தங்க விலை மட என உயர்வு. 1 பவுன் 90,000. அம்மா என்னமா 90,000 வந்துட்டு அதுக்குள்ள? உட்காரமா, வண்டியில உட்காரமா, சீக்கிரம் போமா. கடைக்கு வந்தா இறங்குமா. ஒரு நிமிஷம் இருமா. இருமா. தங்க விலை சடசடவன. சரிவா? இல்ல, உயர்வு. 1 பவுன் 1 லட்சம். வண்டியை வெயிட்டு கொடுப்பா. ஸ்கூல்ல நல்லா உட்காந்து படிங்கப்பா, அப்புறம் காலேஜ் போனதுக்கு அப்புறம் ஜாலியா இருக்கலாம். காலேஜ் ஒழுங்கா படிச்சு டிகிரியை வாங்க, அப்புறம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஜாலியா இருக்கலாம். தம்பி சீக்கிரம் கல்யாணம் பண்ணப்பா, அதுக்கப்புறம் ஜாலியா இருக்கலாம். குழந்தை குட்டிலாம் பெத்துக்கப்பா, அதுக்கப்புறம் ஜாலியா இருக்கலாம். பேரம் பேச்செல்லாம் பார்க்கணும்ப்பா, அதுக்கப்புறம் ஜாலியா இருக்கலாம். யோ சும்மா இப்ப ஜாலியா இருக்கலாம், அப்ப ஜாலியா இருக்காங்க. எப்பதான் ஜாலியா இருக்கலாம்? இதுக்கப்புறம் ஜாலியா ஆள் காலி. அப்போ கனவா? என்னடா இது? A few minutes later. வாடா மச்சான். மச்சான் காலேஜ் போனா சார் ஜாலியா இருக்கலாம்னு சொன்னார்ல. அப்பெல்லாம் இல்ல மச்சான், ஒன்னு தெரிஞ்சுக்க. ஜாலியா இருக்க நேரத்துல ஜாலியா இருக்கணும். ஆனா நம்ம ஜாலியா இருக்குது மத்தவங்களையும் பாதிக்க கூடாது, நம்மளையும் பாதிக்க கூடாது. மூஞ்ச பத்தி அவனுக்கு பைக்கை திருட்டு போறான், மாட்டுக்கு நிக்கும். பாத்திருக்கியா நீ? வாங்க காட்டுறேன். ஐயோ பாத்துருக்கா? வாடா, நீங்க அவனை புரிய அடி கிச்சன் வாடா.
தம்பி நில்லுப்பா. என்னண்ணே எங்கப்பா வேகமா ஓடுறீங்க? பைக் ஓத்த திட்ட நான் அவனை பிடிக்க போறேன். யாருப்பா? இதோ இந்த போட்டோல இருக்கல அவன் தானே. ஐயோ நம்ம போட்டோ. ஏய் இங்கதான் இருக்கானா? ம். அப்போ நீ ஆளை பார்க்கல, நாங்க ஒட்ட நோட்டீஸ் தான் பாத்துருக்க. ஆமா. போட்டு குப்புற அடிக்க அரிடா வேகமா. அரிரண்டி இராண்டி. தம்பி ஏய் அம்மா வரங்கடி, கீழே வாடி கீழே வா. என்னப்பா தம்பி? என்னம்மா? வாங்க வாங்க. ஆமா என்னம்மா காய்கறி எரிஞ்சாவதா? அரிடி வேகமா. என்னப்பா புள்ளைய போட்டு இப்படி அடிக்கிறா? அந்த புள்ள தான் நல்லா வேலை செய்யுது. நீங்க வரப்பதான் இந்த மாதிரிலாம் சான்ஸ் கிடைக்குது, விடுவனா? என்னப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரிப்பா, துணி எடுத்துட்டு வந்திருக்கேன்ப்பா, அங்க வச்சுட்டு போறேன். சரிம்மா. என்னடி பாக்குற? அரிடி கொப்ப மவனை வாயோ. நீ. The next day. தம்பி என்ன யாருமே காணும்? மாடி எங்கம்மாவா? அவராண்டே தலைவலி இது ரூம்ல தூங்குறாண்டே, அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓ சரிம்மா. இந்த ரூம்ல இருக்கானா? இந்த ரூம்லயா? இவன் இங்க தூங்குறானா? அப்ப அங்க பாத்திரங்கள் வருது. தம்பி ராஜகுமாரி. யாரு? அம்மா என்னப்பா வேலைக்கு நீ தான் போற, வீட்டு வேலையை நீ தான் பாக்குற, என்னப்பா? இல்லம்மா அவளுக்கு உடம்பு சரியில்ல. இல்லப்பா அவனுடைய சும்மா விடாதுப்பா, இருப்பா ஒரு நிமிஷம். ஹலோ சொல்லுங்க. அப்படியே வீடெல்லாம் பெருக்கிட்டேன், துணியெல்லாம் துவச்சிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்? துணியெல்லாம் துவச்சிட்டீங்களா? கக்கூச கழுவி வைங்க, வரேன். அப்படியா? அன்னைக்கு கிண்ணத்துல குழம்பு கொடுத்தன கிண்ணாங்கக்கா. குழம்பு கிண்ணமா எங்க இருக்குன்னு தெரியல, அப்புறமா தேடி எடுத்தாராம். என்னடி இப்படி சொல்ற? நானா இருந்தா சண்டை வளர்த்துருப்பேன் இந்த சண்டாளிய. என்னக்கா சொல்ற? அட ஆமாண்டி, குழம்பு கிண்ணாண்டி விடக்கூடாது. இருக்கா? அரே வாரே, என்னடி வாய் இழுது? குழம்பு கிண்ணம் எப்படி தருவா? குடுத்து எத்தனை நாள் ஆச்சு? எங்க இருக்குன்னு தெரியலடியா. அக்கோ என்னக்கா குழம்பு கிண்ணத்தை போய் இப்படி பேசுறா? என்னதான் தாலும் ஒன்னும் பழகிருக்கோம்ல, விட்டுட்டு தேடாதக்கா. என்னடி ஒரு குழம்பு கிண்ணத்துக்கு போய் இப்படி பேசுறா? இனிமே வீட்டு பக்கமே வர மாட்டான். ஏண்டி நம்மள அவளை கூப்பிட்டோம், இவ்வளவு தானே வீடு தேடி வந்து குழம்பு கிண்ணம் வாங்கினா, வீட்டுக்குள்ள வர மாட்டான்றா. நானா இருந்தா அவ்வளவுதான் அவளை செஞ்சிருவான். அரே நானாடி உங்க வீடு தேடி வந்தா, நீ தானே வந்து வாங்கினா? ஐயோ என்னக்கா கொடுத்தத சொல்லி காட்டுறா? சொல்லி காட்டுறா? ஆமாடி அப்படிதானே சொல்லி காட்டுவா. ஐயோ ஆமான்னு சொல்லிட்டாக்கா. எனக்கெல்லாம் இப்ப ரோசம் வந்து வச்சுக்க, குழம்பு கிண்ணத்துக்கு மூஞ்சில அடிச்சிருப்பேன்க்கா. இன்னைக்குள்ள குழம்பு கிண்ணம் வந்துடும். என்னக்கா இன்னைக்குள்ளன்னு சொல்றா? உடனே கேளுக்கா. அடே உடனே எடுத்துறாடி. எப்படிக்கா உடனே கொடுக்க முடியும்? தேட வேணாமா? தேடி எடுத்துருவேணும். என்னக்கா தேடணும் கூட? உடனே கேளு. அடே உடனே எடுத்துறாடி. எப்படி உடனே கொடுக்க முடியும்? உடனே எல்லாம் தர முடியாது, தேடி எடுத்துருவேணும். எப்படிக்கா? என்னக்கா அது? உடனே தாண்டி வருணா. உடனே எல்லாம் தர முடியாது. தேட வேணாமா? நானா இருந்தா அம்மா அடிச்சு உழுதுட்டா? ஆமா மச்சான். வா எடுத்து ஓடிடலாம். ஐயோ வட ஓடிடலாம், வாடா. அவ்வளவுதான் மச்சான், இதுக்கு மேல நியூட்டன் லாவே கிடையாதுடா. ஆமா எனக்கு ஒரு டவுட், இப்ப அவர் எங்க உட்காந்துருக்காரு? என்னடா பலாப்பழ மரத்துல உட்காந்துருக்காரு? பலாப்பழம்லாம் உழுவாதரா. உழுவாது இல்ல. சரி வா போலாம். என்னடா சவுண்டு? அசையாத மரம் ஒன்று உயர்ந்தது கீழே. ஆப்பிளுக்கே 3 பலாப்பழத்துக்கு பழலாம் கண்டுபிடிப்பாருடா. ஒரு தீயில சொல்லெடுத்து ஒளி போடு, அன்னொரு வந்திருக்காடு. நியூட்டன் 1000 லா. நியூட்டன் 1000 லாவா? நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டு. நான் ரோட்டை பார்த்து வர முடியுங்க. போன கூட என்ன லவ்வா பொண்ணுகிட்ட பேசினா உலகத்தையும் மறந்துடுறது. சொல்லுமா.
ஆமாண்டா அவன் அப்படிதான் நீ வேற. வரமா இருமா சாப்பிடாதானமா 5 நிமிஷமா வரமா இருமா. சும்மா சும்மா போன் அடிக்கிறமா இருமா சாப்பிடாதானே அது வந்துடுறேன். உங்க வீட்டுல எல்லாம் உங்க அம்மா கால் பண்ணி கேக்குறாங்க சாப்பிட்டியான்னு. ஆனா எங்க வீட்டுல எங்க அம்மா கால் பண்ணி கேட்க மாட்டாங்கடா. ஏன்டா கேட்க மாட்டாங்க? நான் வரும்போதே சாப்பிட்டு தான்டா வந்தேன். மச்சான் மணி எத்தனடா? 6டா. மச்சான் எங்கடா போற? மணி 6 ஆயிட்டுடா. அம்மா தேடுவாங்கடா. டேய் என்னவா உனக்கு சும்மா சும்மா அம்மா சென்டிமெண்ட் போட்டுட்டு இருக்கான்? ஏய் பசங்களாம் அங்க இருக்காங்க நீ எங்கடா போயிட்டு இருக்க? டேய் இப்போ ஏன்டா அவன் இதை கேட்டு தொலைஞ்சான்? பசங்கள்லாம் அங்க இருக்கீங்க, ஆனா எங்க அம்மா வீட்டுல தானடா இருக்காங்க. கேக்கவா? கேள. இதையா இருக்கு சாமிக்கு. இதையா இருக்கு பூமிக்கு. அப்ப அடுத்து என்ன அந்த மாமிக்கா? எவன்டா அந்த மாமி இவனே? உங்க வீட்டுல சொல்லி வளர்க்கல, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னே. ஐயா மாமியே சும்மா ஒரு காமெடிக்கு சொன்னேன். உன் காமெடியா உன் மூக்குள்ள திணிச்சு வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத சொல்லிட்டேன். தக்காளி கிழிச்சு அரைஞ்சு போடுவான். இங்க பண்றா கேக்கவா? கேள. இதையா இருக்கு மாமிக்கு. யோ ஐயோ ஓடிடுறே. டேய் சுருட்ட கேட்ச்ரா. யாண்டா டேய் சுருட்ட இந்த கேட்ச போடுறா. யாண்டா அப்படி பண்ற? ஈஸி கேட்ச்ரா. சுருட்டா இந்த கேட்ச போடுறாளே. டேய் உன் கைக்கு பதிலா மணல் இட்டனோட பால் முடியல சிக்கிக்குண்டா. ஒரு கேட்ச புடிச்சு சொல்ல மாட்டறா. சீ. A few minutes later. என்னடா முறைக்கிற கருப்பா? சொல்லிக்கிட்டே இருக்க முறைச்சுக்கிட்டே இருக்க காட்டு கருப்பு. நல்லா ஆளை பாரு கருகருன்னு கருவண்டு மாதிரி. கருப்பு பேரழகா கண்ணுக்குள்ள நிக்கிறிய ஜோரா கிழிஞ்சு புட்ட நாரா. அடியா கொஞ்சம் இருந்தா அடி கீச்செஞ்சிருப்பானா நம்மள. ஏ தம்பி என்ன தேடிட்டு இருக்க? பொம்மையை காணுக்கா தாங்க தேடிட்டு இருக்கேன். பொம்மையை காணுமா? அக்கா பொம்மை கிடைச்சிருக்கா? யோ ஆயா. ஹலோ ஏ மச்சான் லொகேஷன் அனுப்பிச்சிருக்கேன்டா, சீக்கிரம் வந்து பிக்கப் பண்ணிக்கடா, பயமா இருக்குடா.